ஸ்னேக்னால ஒரு அலர்ஜி அப்படின்னு வந்து இப்போ வரைக்கும் கிடையாது. லக்கீலி நான் இது வரைக்கும் வெனமஸ் ஸ்னேக் கடிச்சதே இல்லை. நான் வெனமஸ் ஸ்னேக் கிட்ட தான் கடி வாங்கியிருக்கேன். அது கடிச்சா நம்ம ஆக்சுவலி எதுவுமே பண்ண வேண்டியதே கிடையாது. ஆனால் அங்கே இருக்க ஆண்டி ரொம்ப பயந்து அவங்களுக்கு பிபிலாம் ரைஸ் ஆகி பயங்கரமாக ஸ்வெட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரியான டைமில் அவங்களெல்லாம் பாம்பு கடிச்சதுன்னா அவங்களுக்கு பயத்துலேயே நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ், ஹெல்த் காம்ப்ளிகேஷன்ஸ் வரதுக்கு சான்ஸ் உண்டு. எந்த ஏஜில் ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு பாம்பு கடிச்சிங்க? என்னோட 4th or 5th ஸ்டாண்டர்டில் நான் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்னேக் கையில் வச்சுருந்தேன். நார்மல் ஸ்னேக் இந்த சென்ஸ் அவங்க அப்படி சுற்றுறப்ப அட்டாக் பண்ணுற மாதிரி வரதெல்லாம் இருக்கும். ஜஸ்ட் மிஸ்ஸிலலாம் தப்பிச்சிருக்கும். பட் நம்ம ரீஜனில் வந்துட்டு 4 தான். பிக் 4ன்னு சொல்லுவோம் இல்லையா, கோப்ரா நல்ல பாம்பு, ரசல்ஸ் வைப்பர் கண்ணாடி வீரியன், காமன் கிரைட் கட்டு வீரியன் அண்ட் சாஸ்கேல் வைப்பர் சுருட்டை வீரியன், இது மட்டும்தான். ஸோ அவர் கடிச்ச உடனே எனக்கு கொஞ்சம் ஒரு பயம் வந்துச்சு. ஒருவேளை ரசல்ஸ் வைப்பராக இருக்குமோ இவங்களாம் சொல்கிற மாதிரி. ஏன்னா சுற்றி இருக்கவங்களும் எனக்கு கடிச்சிருச்சுன்றப்ப எல்லாரும் இந்த ரசல்ஸ் வைப்பர் இதெல்லாம் பார்த்து நாங்கள் ஓகே இது இந்த ஸ்னேக் அப்படின்னு ஒரு கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேருந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். மற்றபடி இந்த ராட்ஸ் மேபி இதுவுமே எப்படி சொல்லலாம், சாரப்பாம்பு நிறைய பேர் அடித்து கொள்ளக்கூடாதுன்றதுக்காக அதோட வாலில் விஷம் இருக்குது அப்படின்னு மித் இது. பட் அது விஷமே கிடையாது, நார்மல் மிஸ்டேக். மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. Holidays nale adu namma GT Holidays da. You know you are special when you're with GT Holidays. நிறைவான தருணங்கள் என்ஏசி ஜுவல்லர்ஸுடன். சிட்டி ஃபாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட சிறப்பு விருந்தினராக யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னேக் ரெஸ்கியூவர் ஹரிணியா நம்ம கூட இருக்காங்க. ஜென்ரலி நமக்கு ஸ்னேக் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும், எல்லாருக்குமே ஒரு அருவருப்பு இருக்கும். அது எல்லாமே தாண்டி ஸ்னேக்கையும் வந்துட்டு நம்ம வீட்டு பிள்ளையா, இப்போ பெட்ஸ் எல்லாம் நம்ம எப்படி வளர்க்குறோன்னா நம்ம வீட்டு குழந்தைங்க மாதிரி தான் எல்லாருமே வளர்த்துட்ருக்காங்க. அந்த மாதிரி ரோட்டில் பார்க்குற ஸ்னேக்ஸ்லேருந்து எல்லாமே வந்துட்டு ஒரு குழந்தை மாதிரி பார்த்து அதை வந்து ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் 5000க்கும் மேற்பட்ட பாம்புகளை வந்துட்டு பிடிச்சு அதை வந்துட்டு ரீலோகேட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ வெல்கம் பண்ணிடலாம். ஸோ ஹாய் ஹரிணி, எப்படி இருக்கீங்க? ஹாய், நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ வந்து நம்ம இப்போது நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்னேக் லவர் மட்டும் கிடையாது இல்லையா, நீங்கள் ஃபுல்லாகவே அந்த அனிமல்கே வந்துட்டு உங்களுக்கு அனிமல் எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா? எதனால் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நமக்கு மனுஷங்க ஹெல்ப் பண்ணுறது வந்து இப்போ ரொம்ப கம்மியாகிட்டு வருது ஆக்சுவலி. ஸோ அனிமலுக்கு லவ் பண்ணணும், அந்த ஒரு கேர் கொடுக்கணும், அந்த ஒரு பாதுகாப்பு பண்ணணும் அப்படிங்கிறதே ஆக்சுவலி ஒரு பெரிய மூவ். அது நிறைய பேர் பண்ணுறாங்க. பட் ஸ்டில் நீங்கள் உங்களோட ரொம்ப யங் ஏஜ்லேருந்து பண்ணிகிட்ருக்கீங்க இல்லையா? ஸோ அந்த ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? லைக் நான் எப்போவுமே ஈவன் லைக் மனுஷங்களாக இருந்தாலும் சரி, எனி அதர் லிவிங் கிரியேச்சர், நான் எப்போவுமே ரொம்ப கன்சர்ன்டாக இருப்பேன். எதுவுமே சஃபர் ஆகக்கூடாது அப்படின்றது மாதிரி இருப்பேன். ஸோ தட் இஸ் ஹவு லைக் எனக்கு சின்ன வயசுலேருந்து சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க. ஸோ அதனால தான் எனக்கு அனிமல்ஸோ ஏதாச்சும் சஃபர் ஆகுறதெல்லாம் பார்த்தா அது என்னால் பேர் பண்ணிக்கவே முடியாது. ஸோ நான் அவங்கள எடுத்துகிட்டு வந்து என்னால் முடிஞ்ச சின்ன சின்ன ஹெல்ப் எல்லாம் பண்ணுவேன், அவ்வளோதான். சூப்பர். பட் எந்த ஏஜ்லேருந்து நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணீங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கு? பேசிக்காக அனிமல் லவர் அப்படின்றதுனால சின்ன வயசுலேருந்தே ரோட்டில் நாய்க்குட்டியை பார்த்தா தூக்கிட்டு வரும். அந்த மாதிரி ஒரு பெட்டாக ஸ்டார்ட் ஆச்சு. அது 1லேருந்து 2 இன்க்ரீஸ் ஆச்சு, 3 அப்படியே பெட் ஆட் ஆன் ஆகிட்டே போய் இப்போ ஒரு பெரிய சர்வீஸாக இருக்குது, அவ்வளோதான். அண்ட் வந்து இப்போது டாக்ஸ் அப்படின்னா ஓகே, வீட்டில் எல்லோரும் நிறைய பார்க்குறாங்க. நிறைய பெட் அனிமல்ஸ்னாலேயே ஒரு குறிப்பிட்ட அனிமல்ஸ் தான் அப்படின்னு இருக்கும் இல்லையா? இப்போ ஸ்னேக்குன்னு சொன்னோடனே கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு பயம் தான் வரும். கண்டிப்பாக ஒரு பயம் தான் வரும். அது பார்க்க ஒரு மாதிரி வழ இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி பார்க்கவே வந்து ஒரு மாதிரி விசித்திரமாக இருக்கிற மாதிரி எல்லாருமே ஃபீல் பண்ணுவாங்க. உங்களுக்கு பர்டிகுலர்லி நீங்கள் அதை பண்ணும்பொழுது, நீங்கள் அதை ரெஸ்கியூ பண்ணும்பொழுது எப்படிப்பட்ட ஒரு ஃபீல் இருக்கும் உங்களுக்குள்ள? எனக்கு நான் டாகெல்லாம் எப்படி பெட் பண்ணுவேனோ அந்த மாதிரி தான் ஸ்னேக்கும். பட் சம்டைம்ஸ் நாங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது வரும். நான் வெனமஸ் ஸ்னேக் அப்படின்னா நாங்கள் கேஷுவலாக ஹேண்டில் பண்ணலாம். வெனமஸ் ஸ்னேக் அப்படின்றப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். மற்றபடி எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் அப்படிலாம் இருந்ததில்லை. அண்ட் வந்து இப்போது ஜென்ரலி ஏதாவது ஒரு ஸ்னேக் இல்லை எந்த பெட்னாலுமே ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு விஷயம் வந்து அலர்ஜியாக இருக்கும் இல்லையா சம்டைம்ஸ். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஸ்னேக்குக்கு அந்த மாதிரி ஏதாவது அலர்ஜிஸ் இருக்கா? நீங்கள் ஸ்னேக் இதை தொட்டிங்கன்னா இல்லை எனக்கு இந்த அலர்ஜி வரும், அதுக்காக ப்ரிகாஷன்ஸாக நீங்கள் ஏதாவது பண்ணுற மாதிரியான விஷயங்கள் ஏதாவது இருக்கா?
எனக்கு அந்த மாதிரி எந்த அலர்ஜியும் கிடையாது. பட் இன்ன வரைக்கும் என் வீட்டில் வந்துட்டு எனக்கு ரேபீஸ் எதுவும் வந்துடக்கூடாதுன்னு பயந்துட்டே இருப்பாங்க. எனி அனிமல், எனி டாக் நான் எதை பார்த்தாலும் தூக்கிட்டு வந்துடுவேன். ஸோ அந்த ஒரு பயம் மட்டும் என் வீட்டில் இருக்கும். மற்றபடி ஸ்னேக்னால ஒரு அலர்ஜி அப்படின்னு வந்து இப்போ வரைக்கும் கிடையாது. அதுக்கு ப்ரிகாஷியஸாகவும் நாங்கள் எதுவுமே பண்ணுறதில்ல. ஒன்லி திங் ஸ்னேக் பைட் ஆனால் என்ன பண்ணணுன்றது நாங்கள் ரொம்ப கான்ஷியஸாக இருப்போம். உடனே ஹாஸ்பிட்டல் போகணுன்றதுக்காக அதுக்கு மட்டும் ரெடியாக இருப்போம், ப்ரிப்பேர்டாக. என்னெல்லாம் பண்ணுவீங்க ஸ்னேக் பைட் ஆச்சுன்னா? லக்கீலி நான் இது வரைக்கும் வெனமஸ் ஸ்னேக் கடிச்சதே இல்லை. நான் வெனமஸ் ஸ்னேக் கிட்ட தான் கடி வாங்கியிருக்கேன். அது கடிச்சா நம்ம ஆக்சுவலி எதுவுமே பண்ண வேண்டியதே கிடையாது. ஓகே, நான் வந்துட்டு நார்மலாக டெட்டால் வச்சு வாஷ் பண்ணிடுவேன், ஹேண்ட் வாஷ் பண்ணிடுவேன், அவ்வளோதான். இஃப் நாட் நம்ம டிடி எடுத்துக்கலாம். அதை தாண்டி எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. பட் ஆனால் அது ஜென்ரலி எல்லார்கிட்டேயும் அதை சொல்லாமா, அப்ளிகபிள் ஆகுமான்னு கேட்டால் பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா நிறைய பேருக்கு பயம் ஜாஸ்தியாக இருக்குது, இன்னும் அதெல்லாம் கிளியர் ஆகலை. ஸோ நான் ஒரு வீட்டுக்கு ஒரு ரெஸ்கியூக்கு போனப்போ அது ஒரு மண்ணுளி பாம்பு, நான் வெனமஸ் ஸ்னேக். ஆனால் அங்கே இருக்க ஆண்டி ரொம்ப பயந்து அவங்களுக்கு பிபிலாம் ரைஸ் ஆகி பயங்கரமாக ஸ்வெட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரியான டைமில் அவங்களெல்லாம் பாம்பு கடிச்சதுன்னா அவங்களுக்கு பயத்துலேயே நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ், ஹெல்த் காம்ப்ளிகேஷன்ஸ் வரதுக்கு சான்ஸ் உண்டு. ஸோ நாங்கள் அது பண்ணுவோம். ஒருவேளை யாருக்காச்சும் அது நான் வெனமஸ் ஸ்னேக் தான் அப்படின்னு 100% ஷுவராக இருந்து பயப்படாமல் தைரியமாக இருந்தாங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறோமோ அதே அவங்களும் பண்ணிக்கலாம். இஃப் நாட் டெஃபினட்டாக ஹாஸ்பிட்டல் போயிட்டு லெட் டாக்டர் டிசைட் இது வெனமஸா நான் வெனமஸா, ட்ரீட்மெண்ட் இதுக்கு மேலே தேவையா தேவையில்லையான்றது. அண்ட் வந்து ஜென்ரலி இப்போ மக்கள் மத்தியில் ஒரு மெத்து இருக்குது, என்னென்னா வந்து பாம்பு கடிச்சா உடனே அந்த இடத்த கீறி விடணும், அந்த இடத்துக்கு மேலே ஒரு கயிறு கட்டணும், சிலர்லாம் வாயாலெல்லாம் வந்து இது பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? அது பார்க்குறப்ப நான் ரொம்ப நாளாக இது உள்ள ட்ராவல் பண்ணுறப்ப எனக்கு கொஞ்சம் ஃபன்னியாக தான் இருக்கும். பட் சம்வேர் அது எல்லாரையுமே நம்ம ஃபன்னி அப்படின்ற மாதிரி சொல்லிடக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு காலகாலமாக ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அவங்களுக்கு இன்சிஸ்ட் பண்ணி அப்படி வந்த ஒரு இன்ஃபர்மேஷன், அப்படி ட்ராவல் ஆன ஒரு மித். ஸோ அவங்களுக்கு சம்வேர் அவங்களோட உயிரை காப்பாற்றிக்கணும், ஏதாச்சும் பண்ணால் அது கிளியர் ஆகிடாதா அப்படின்ற ஒரு பயத்தில் தான் வந்துட்டு இந்த மித்ஸ் எல்லாமே இவங்க ஃபாலோ பண்ணலாம். இல்லை, அது எதுவுமே பண்ணக்கூடாது. டெஃபினட்டாக அது எதுவுமே பண்ணக்கூடாது. அந்த இடத்த கட்டக்கூடாது, கீறக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. உடனே ஹாஸ்பிட்டல் போயிடணும். இது ஒரே ஒரு வழி தான். ஓகே. அண்ட் வந்து இப்போ நீங்கள் ட்ராவலில் இருப்பீங்க இல்லையா, இந்த மாதிரி ரெஸ்கியூ பண்ணும்போது வேறு இடத்துல ட்ராவலில் இருக்கும்பொழுது நியர்பைலேயே நமக்கு ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கும்னு சம்டைம்ஸ் சொல்ல முடியாது இல்லையா? ஸோ அதெல்லாம் எப்படி நீங்கள் இஃப் சப்போஸ் ஏதாவது ஆச்சுன்னா உடனே எப்படி நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணுவீங்க? த திங் இஸ் லைக் நாங்கள் வந்துட்டு ஃபினான்ஷியலி அவ்வளோ இது கிடையாது. ஸோ பட் தென் எங்களுக்கு ஒரு சர்வீஸ் பண்ணோம். எங்களால் முடிஞ்ச ஒரு சர்வீஸை நாங்கள் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு பண்ணணுன்றதுனால இப்போதைக்கு நாங்கள் அதை வந்துட்டு திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் மட்டும்தான் பண்ணிட்டு வரோம். இன்கேஸ் ரேர்லி ஒரு மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் பக்கத்தில் சென்னை இந்த மாதிரியான ஏரியாஸில் கூப்பிட்டாங்க அப்படின்னா we go. ஸோ அப்படி இருக்கிறப்ப பக்கத்தில் எங்கே ஹாஸ்பிட்டல் இருக்குன்றது மேக்ஸிமம் எங்களுக்கு தெரியும். அண்ட் மோஸ்ட்டாக நிறைய ஹாஸ்பிட்டலில் ஆன்டிவெனம் வந்துருச்சு, அந்த ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு நாங்கள் ரஷ் பண்ணிடுவோம், அவ்வளவுதான். நீங்கள் எந்த ஏஜில் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பாம்பு பிடிச்சிங்க? அது என்னோட 4th or 5th ஸ்டாண்டர்டில் நான் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்னேக் கையில் வச்சுருந்தேன். எப்படி ஆச்சு அந்த சிச்சுவேஷன்? எப்படி இந்த சென்ஸ் லைக் என் அப்பாவும் ஒரு பெரிய அனிமல் லவர். அவருக்கு எப்படி ரெப்டைல்ஸ் மேலே ஆசை வந்துச்சுன்னு கேட்டால் எனக்கு தெரியாது. தென் அவருமே வந்துட்டு அவர்கிட்ட இருந்து தான் எனக்கு இந்த ரெஸ்கியூவே பழகுச்சு, ஸ்னேக் ரெஸ்கியூ அப்படின்றது. ஸோ அப்படி இருக்கிறப்ப நான் ஒரு 4th or 5th அவர் ஒரு நார்மலாக ஒரு தண்ணி பாம்பு பிடிச்சிட்டு வந்து அதாச்சும் எங்கள் ரெசிடென்ஸ்குள்ளேயே வந்துடுச்சு, வந்து அதை ரெஸ்கியூ பண்ணுறதுக்காக பிடிச்சிட்டு ஐ வாஸ் ஜஸ்ட் சிட்டிங் அண்ட் வாட்சிங். அவர் வந்துட்டு நீ பிடிக்கிறியா அப்படின்னாரு. எனக்கு எதுவுமே சொல்லலாம், ஓகே அப்படின்னேன். இல்லை இப்படி தான் பிடிக்கணுன்னாரு. அண்ட் நானுமே பிடிச்சேன். அப்படி தான் அது நடந்தது. வந்து எந்த பயமும் இல்லை அந்த டைம்? இல்லை மேபி பிகாஸ் என் அப்பா வந்துட்டு அவரோட வேர்டு வந்துட்டு நான் ரொம்ப பிலீவ் பண்ணுவேன். ஸோ தட் அவர் இப்படி சொன்னார்னா ஓகே எதுவுமே நடக்காது, அப்படியே கூலாக ஹேண்டில் பண்ணலான்ற ஒரு இது. மற்றபடி எனக்கு சூப்பர். ஸோ வந்து இப்போது ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஒரு பாம்பு பிடிக்க பொழுது சில இடத்துல நாங்கள் பார்த்துருக்கோம், பாம்பு கை ஃபுல்லாக வந்து அந்த ரோல் ஆகுறது, அது எப்போது இப்படி கடிக்க வர்ற மாதிரி வர்ற அந்த ஒரு சுச்சுவேஷன் ஏதாவது ஆகியிருக்கா உங்களுக்கு? அது எல்லாமே நான் வெனமஸ் ஸ்னேக்காக இருக்கும். ஏன்னா வெனமஸ் ஸ்னேக் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணும். நான் வெனமஸ் ஸ்னேக் இந்த சென்ஸ் அவங்க அப்படி சுற்றுறப்ப அட்டாக் பண்ணுற மாதிரி வரதெல்லாம் இருக்கும், ஜஸ்ட் மிஸ்ஸிலெல்லாம் தப்பிச்சிருக்கும். பட் எங்களுக்கு அவ்வளோ பெரிய ஒரு பயம் இல்லை. சம்டைம்ஸ் ஸ்னேக் பைட்ஸுமே ஆயிருக்கு, அது ஆமாம் அப்படியே தான் போயிருக்கு. ஓகே. மொத்தமாக இது வரைக்கும் நம்ம இப்போ நம்ம கண்ட்ரி எடுத்துக்கலாமே, அதில் எவ்வளோ வந்து ஸ்னேக்கோட வெரைட்டி இருக்குது
அது தெரியுமா உங்களுக்கு? கண்ட்ரின்றத விட இன்சைட் தமிழ்நாடுவே வந்துட்டு வி ஹேவ் மோர் தென் 130 to 150 ஸ்பீசிஸ். அதில் விஷத்தன்மை உள்ளது அது வந்துட்டு 5 தான். அண்ட் நம்ம ரீஜனில் வந்துட்டு 4 தான். பிக் 4ன்னு சொல்லுவோம் இல்லையா, கோப்ரா நல்ல பாம்பு, ரசல்ஸ் வைப்பர் கண்ணாடி வீரியன், காமன் கிரைட் கட்டு வீரியன் அண்ட் சாஸ்கேல்ட் வைப்பர் சுருட்டை வீரியன், இது மட்டும்தான். ராஜநாகம் கிங் கோப்ரா அது நம்ம ரீஜனில் கிடையாது. ஸோ இப்போ இந்த நாளில் எது கிடைச்சாலும் நமக்கு டைரக்ட் டெத் அந்த ரேஞ்சு தான் போகும். டைரக்ட் டெத் அப்படின்றது வந்துட்டு கிடையவே கிடையாது. நம்ம வந்துட்டு ரொம்ப தைரியமாக இருக்கணும். அந்த நம்மளால் எவ்வளோ சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் போக முடியுதோ அதுக்கான ட்ரீட்மெண்ட் நம்ம எடுக்கணும். அது பண்ணால் டைரக்ட் டெத் இல்லை அப்படின்றதே கிடையாது. டெஃபினட்டாக ஸ்னேக் பைட் ஆனால் யாராக இருந்தாலுமே காப்பாற்றிடலாம் நீங்கள், ஆனால் அதை டிலே பண்ணாமல் இருக்கணும். அண்ட் அந்த பர்டிகுலர் ஸ்னேக் பைட் ஆன ஒரு பர்சன் வந்துட்டு ரொம்ப பயப்படாமல் இருக்கணும். இது 2 ஃபேக்டரும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் நீங்கள் ரெஸ்கியூ பண்ணுற ஸ்னேக்ஸ் எல்லாம் வந்துட்டு எங்கே டெலிவரி பண்ணுவீங்க? எங்கள் இடத்துல வந்துட்டு சீத்தஞ்சேரின்னு ஒரு ரிசர்வ்ட் ஃபாரஸ்ட் இருக்குது, அங்கே கொண்டு போய் நாங்கள் ரிலீஸ் பண்ணிவிடுவோம். ஓகே. அண்ட் நீங்கள் பண்ணுறது வந்துட்டு லைக் சர்வீஸ் மட்டும்தான் அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டிருந்தோம் இல்லையா? ஸோ ஆனால் நீங்கள் உங்களோட இப்போது படித்து முடித்த உடனே வந்துட்டு நம்ம வேலைக்கு போகணும், நம்ம பெரிய இடத்துக்கு போகணும், நம்ம இந்த லெவலில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ உள்ள எல்லா ஜென்ரேஷன் மொத்தத்தோட ஒரு தாட் ப்ராசஸுமே அப்படி தான் இருக்கும் இல்லையா? பட் சோஷியல் சர்வீஸ்னு எடுக்கிறது, இந்த மாதிரி ஒரு அனிமல் சர்வீஸ் அப்படின்னு ஒரு விஷயம் எடுக்கிறது, அண்ட் அது வந்து ஏர்னிங்ஸ் இல்லாமல் ஜஸ்ட் ஒரு சர்வீஸாக பண்ணுறது எவ்வளோ சாட்டிஸ்ஃபைடிங்காக இருக்குது உங்களுக்கு? பேசிக்கலாக அப்பா வாஸ் இன்டு சோஷியல் சர்வீஸ், ஹீஸ் இன்டு சோஷியல் சர்வீஸ் இப்பயுமே. ஸோ அதனால எனக்கு சர்வீஸ்குள்ளே போகிறேன் அப்படின்றப்ப எனக்கு என் வீட்டு சைட்லேருந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே இல்லை. தே ஆர் வெரி சப்போர்ட்டிவ். ஸோ வெளியிலேருந்து ஒரு சில ப்ரெஷர்ஸ் மட்டும்தான் எனக்கு இருக்கும். ஐ மீன் ரிலேட்டிவ்ஸ் பேசுவாங்க, தெரிஞ்சவங்க பேசுவாங்க, இது மட்டும்தான் இருக்கும். அதுவுமே வந்துட்டு அன்பாதர்டாக தான் இருப்பேன், ஏன்னா என் பேரண்ட்ஸ் எதுவுமே சொல்லலைன்றப்ப. ஏன்னா வென் யூ கோ அண்ட் டூ சம்திங், யாராச்சும் ஒருத்தர் நீடில் இருக்காங்க, அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணுறோன்றப்ப அது நம்மளுக்கு ஒரு பெரிய ஹாப்பினஸ் தரும். அது வந்துட்டு நீங்கள் ஒரு 50K to 70K வந்துட்டு ஏர்ன் பண்ணுறதுல கிடைக்காத ஒரு ஹாப்பினஸ்னு நான் நம்புகிறேன். அண்ட் இப்போது நமக்கு பிடிச்சதை நம்ம பண்ணுறோம், நமக்கு அது சாட்டிஸ்ஃபைடிங்காக இருக்குது, ஸோ அதனால் நம்ம பண்ணுறோம். பட் ஃபேமிலி சைட்லேருந்து ஒரு பயம் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா? இல்லை இது பண்ண வேண்டாம், இல்லை உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும்ல, அந்த மாதிரி வீட்டிலேருந்து ஏதாவது சொல்லியிருக்காங்களா? வீட்டில் இருந்துன்றதா அதை சொல்லலை. மை பேரண்ட்ஸ் ஆர் வெரி சப்போர்ட்டிவ். அப்பா இதுக்குள்ளேயே இருக்கிறதுனால எனக்கு அப்பா வந்துட்டு உனக்கு என்ன தோணுதோ நீ பண்ண அப்படின்ற மாதிரி விட்டார். அம்மாவுக்கு வந்துட்டு ஆப்வியஸ்லி அந்த பயம் இருக்க தான் செய்யும். ஆனால் அம்மாவும் வாஸ் லைக் இப்போ எப்படி ஆயிட்டாங்கன்னா, உங்களால் உங்களை நம்பி கூப்பிடுறாங்க. பாம்பெல்லாம் வந்துடுச்சுன்னா வீட்டு உள்ள குழந்தைங்க இருக்காங்க, பெரியவங்க இருக்காங்கலாம் உயிர் பயத்தில் கூப்பிடுறாங்க. அப்படின்றப்ப உங்களை நம்பி கூப்பிடுறாங்க, அவங்க பயத்தில் இருக்காங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். அண்ட் அட் த சேம் டைம் உங்களோட சேஃப்டி ரொம்ப முக்கியம் அப்படின்ற ஒரு கன்சர்னுக்கு அம்மா வந்துட்டாங்க. அண்ட் வந்து நீங்கள் எதனால் ஸ்னேக் அப்படின்னு வந்து ஒரு விஷயத்தை சூஸ் பண்ணிங்க? ஏன்னா நம்ம நிறைய அனிமல்ஸ் இருக்குது இல்லையா? நீங்கள் அதுலேருந்து ஸ்னேக்கு தான் வந்து ரெஸ்கியூ பண்ணணும் அப்படிங்கிறது நீங்கள் எதனால் டிசைட் பண்ணீங்க? ஜென்ரலாக அதான் சொன்னேன்ல, நான் ஒரு பேசிக்கலாகவே ஒரு அனிமல் லவர். அது டாகு, கேட்டு அப்படி இப்படின்னு அடுத்து வேறு அனிமல்ஸ்ட்டு போயிடுச்சு. அண்ட் யூஸ்வலி நாங்கள் இருக்க ஏரியாஸில் ரெசிடென்ஸ்குள்ளெலாம் நிறையா பாம்பு வரும். அண்ட் ஸ்னேக்ஸ் ஆர் த மோஸ்ட் மிஸ் அண்டர்ஸ்டுட் கிரியேச்சர்ஸ் இல்லையா? ஸோ அந்த ஸ்னேக்கையுமே வந்துட்டு நிறைய பேர், ஏன்னா அதனால நிறையா ஆக்சிடெண்ட்ஸ் நடந்திருக்கு. ஸ்னேக் ஒரு ஆபத்தான ஒரு கிரியேச்சரும் கூட, அதனால் அடித்து கொண்டுடுறாங்க. பட் அட் த சேம் டைம் நம்ம ஈகோசிஸ்டம் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்னேக் வந்துட்டு ஒரு பெரிய இம்பார்ட்டண்ட்டான ரோல் ப்ளே பண்ணுது. ஆஸ் வெல் அஸ் ஸ்னேக் பைட் எல்லாமே இது வரைக்கும் நடந்தது எல்லாமே ஆக்சிடென்ட்ஸாக தான் நடந்திருக்கு. மீன்ஸ் ஒரு பாம்பு உங்களை துரத்தி வந்து கடிக்காது. சரி, அதை அந்த டிஸ்டன்ஸில் பாம்பு இருக்குது அப்படின்னா நீங்கள் இங்கே உங்கள் வேலையை நீங்கள் வாட்டு பார்த்துட்டு போகலாம். ஐ மீன் தாராளமாக யூ கேன் கிராஸ் திஸ் வே அண்ட் கோ. அந்த பாம்பு அங்கேருந்து இங்கே வந்து உங்களை துரத்தியெல்லாம் வந்து கடிக்காது. இங்கே இருக்க பாம்பு இந்த டிஸ்டன்ஸில் இருக்குது, நீங்கள் இங்கே இருக்கீங்க அப்படின்னா அந்த பாம்பு வந்துட்டு இட் கேன் ஃபீல் த வைப்ரேஷன் ஃபீல் பண்ணி அது என்ன நினைக்கும், இங்கே எனி ஆப்ஜெக்ட் இட் இஸ், இந்த ஆப்ஜெக்டால் எனக்கு ஏதாச்சும் ஒரு ஆபத்து வந்துடுமோ அப்படின்றதுனால ஒரு டிஃபென்சிவ் மோட் வந்து தான் அட்டாக் பண்ணியிருக்கு. மற்றபடி வாண்டடாக துரத்தி வந்து சிங்கம் புலி மாதிரி துரத்தி வந்து கடிக்கிறதெல்லாம் ஸ்னேக் பண்ணாது. ஸோ ஏன் தேவையில்லாமல் கொல்லணும் அப்படின்ற ஒரு கன்சர்னில் தான் நான் ஸ்னேக் ரெஸ்கியூக்குள்ளே மேஜராக போனது. ஓகே. பட் இதுக்காக நீங்கள் ஏதாவது கிளாஸஸ் அந்த மாதிரி ஏதாவது போயிருக்கீங்க? இனிஷியலி அப்படியே
உள்ளே வந்துட்டது. அப்பாவுக்கு தெரிஞ்ச ஒரு சில டெக்னிக்ஸ் வச்சு நெக் ஹோல்டிங் டெக்னிக்ஸ் இதெல்லாம் வச்சு நாங்கள் பண்ணோம். பட் லேட்டர் ஆன் எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இன்னும் அதிகமாக ஆக டாக்டர் கௌரி சங்கர் நேஷ்னல் ஜியோகிராஃபி ஃபேம், அவர் ஒரு பெரிய கிங் கோப்ரா ரெஸ்கியூவர். அவர் ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணியிருந்தார் சென்னையில். லைக் அது அட்டென்ட் பண்ணேன். அண்ட் நம்ம கவர்மெண்ட் வந்துட்டு தேர் ஆல்சோ வெரி மச் கன்சர்ன்ட். அந்த ரெப்டைல்ஸ் வந்துட்டு அண்ட் ஸ்னேக் வந்துட்டு நம்மளோட ஈகோசிஸ்டம்க்கு எவ்வளோ தேவை அப்படின்றதுல தே ஆர் வெரி கன்சர்ன்ட். ஸோ அதை கொல்லக்கூடாதுன்றதுல கவர்மெண்ட் ஒரு பெரிய இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்க. ஸோ அவங்க நாகம் அப்படின்ற ஒரு ஆப் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கான ப்ராசஸ்லாம் போயிட்டுருக்கு. அப்படி இருக்கிறப்போ அவங்க வந்துட்டு அதுக்கான பீப்புள், அதுக்கான வாலண்டியர்ஸ், அதில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க இதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்றதுல கவர்மெண்ட் இஸ் வெரி மச் கன்சர்ன். ஸோ அவங்களுமே அப்படி ஆட்கள் எடுத்து அசஸ்மெண்ட் எல்லாம் கண்டக்ட் பண்ணி உள்ளே வைக்கிறாங்க. அந்த மாதிரியான அசஸ்மெண்ட்ஸ் எல்லாம் நான் அட்டென்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ அந்த நாகம்ங்கிற ஆப்பில் நம்ம ஸ்னேக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இல்லை இட் இஸ் லைக் இப்போ இங்கே பாம்பு வந்திருக்கு அப்படின்னா அந்த அந்த ஆப் வந்துருச்சுன்னா இட் இஸ் மோஸ்ட்லி லைக் ரேப்பிடோ, ஓலா மாதிரி. நீங்கள் இந்த பாம்பு ஜஸ்ட் யூ கேன் ஒரு டிஸ்டன்ஸ்லேருந்து யூ கேன் கிளிக் அ பிக்சர் ஆஃப் த ஸ்னேக், அதில் அப்லோட் பண்ணிட்டாலே நியர்பையில் எந்தெந்த ரெஸ்கியூவர்ஸ் இருக்காங்கன்னு உங்களுக்கு வந்துடும். அதில் ஏதாச்சும் ஒரு ரெஸ்கியூவர்ஸ் வந்துட்டு உங்கள் காலை பிக் பண்ணுவாங்க. அவங்க வந்து பாம்பை பிடிச்சிட்டு போய்டும். ஓகே, அண்ட் வந்து நீங்கள் உங்கள் அப்பா கிட்டேருந்து நீங்கள் லேர்ன் பண்ண அப்படின்னு சொன்னீங்க. உங்கள் கிட்டேருந்து நிறைய பேர் லேர்ன் பண்ணியிருப்பாங்க இல்லையா? கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி நீங்கள் யாராவது பார்த்துருக்கீங்களா? அக்கா நீங்கள் சொல்லி நான் இதை பண்ணியிருக்கேன், ஐ மீன் நீங்கள் பண்ணுறதை பார்த்து நான் இன்ஸ்பயர் ஆகி நான் இதை பண்ணியிருக்கேன், அந்த மாதிரிலாம் யாராவது சொல்லியிருக்காங்களா? 2 நாள் முன்னாடி எனக்கு ஒருத்தர் வந்துட்டு ரசல் ஸ்வைப்பர் கண்ணாடி வீரியனோட பிக்சர் அமிச்சாரு. அது ஒரு வெல்குள்ளே இருந்தது போல். பிக்சர் அமிச்சாரு. எனக்கு உடனே பயமாயிடுச்சு. அந்த மாதிரி எனக்கு ரேண்டமாக நிறையா பீப்புள் வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணுவாங்க. எனக்கு நம்பரை வந்து இது மாதிரி எங்களுக்கு வீட்டுக்கு இந்த பாம்பு வந்திருக்கு, என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. நான் கைட் பண்ணுவேன். ஸோ எடுத்து அமிச்சாரு. நான் சொன்னேன் ரசல் ஸ்வைப்பர் வெனமஸ் பார்த்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். அவர் சொன்னார், இல்லை எனக்கு இதை பார்த்த உடனே உங்கள் வீடியோ தான் ஞாபகம் வந்துச்சு. ஸோ நான் நியர்பை ரெஸ்கியூவரை கூப்பிட்டு அந்த வெளில இருந்து அதை ரெஸ்கியூ பண்ண சொல்லிட்டேன். ஃபயர் சர்வீஸ் வந்து பண்ணிட்டு போயிட்டாங்க. பாவம் அது 10 டேஸாக ஃபுட் இல்லாமல் அந்த வெல்குள்ளேயே இருந்திருக்கு அப்படின்னு அந்த ஒரு கன்சர்னில் பேச ஆரம்பித்தார். ஸோ தட் ஃபெல்ட் வெரி ஸ்பெஷல். வந்து இப்போ நீங்கள் ரெஸ்கியூ பண்ணும்பொழுது நீங்கள் எப்போது ஏதோ ஒரு ரெஸ்கியூ பண்ணும்பொழுது பயந்ததுண்டா? ஏன்னா நீங்கள் கான்ஷியஸாக இருப்பேன்னு நீங்கள் நிறையா சொன்னீங்க. ஏதாவது ஒரே ஒரு பாம்பு நீங்கள் பிடிக்கும் பொழுது ஐயோ எனக்கு பயமாக இருக்கே அப்படிங்கிற அது எப்போது ஃபெல்ட், அது அந்த மாதிரி நடந்திருக்கா? ஐ ஃபெல்ட் என்னோடய ஃபர்ஸ்ட் ஸ்னேக் பைட். அதை வந்துட்டு ஒரு மண்ணுளி பாம்பு சான்போவான்னு சொல்லுவோம். லைக் அக்கார்டிங் டு சயின்ஸ் வந்துட்டு இது வரைக்கும் நான் படித்ததில் சான்போவா கடிக்காது. இட் இஸ் ஈக்குவல் டு மண்புழு, ஃபார்மர் ஃப்ரெண்ட்லி ஸ்னேக். இது எல்லாமே ஒரு நாள் நைட்டு அந்த ஐ மீன் சான்போவா அண்ட் ரசல் ஸ்வைப்பர் வந்துட்டு கொஞ்சம் பார்க்கறதுக்கு போய் சிமிலராக இருக்கும். அங்கே இருக்க மக்கள் வந்துட்டு வீட்டுக்கு இந்த மாதிரி ரசல் ஸ்வைப்பர் கண்ணாடி வீரியன் வந்திருக்கு அப்படின்னு தான் எங்களை கூப்பிடுறாங்க. போயிட்டு பார்த்தா நைட்டு ஒரு லைட் இல்லாத இடம், நிறைய மேலே பொருளாக இருந்துச்சு வெளியே. அதாச்சும் அவங்க வீட்டுக்கு அவுட்டோர். ஓகே, அதெல்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு கிளியர் பண்ணிவிட்டு பார்த்தா அது ஒரு சான்போவா. அப்பா சொல்லிட்டாரு சான்போவா ஐடென்டிஃபைடு. சான்போவா எனக்குமே அது சான்போவான்னு தான் தெரியுது. நான் எடுத்துட்ட பிறகு அது எனக்கு கடிச்சிருச்சு. ஸோ அவர் கடிச்ச உடனே எனக்கு கொஞ்சம் ஒரு பயம் வந்துச்சு. ஒருவேளை ரசல் ஸ்வைப்பராக இருக்குமோ இவங்களாம் சொல்கிற மாதிரி. ஏன்னா சுற்றி இருக்கவங்களும் எனக்கு கடிச்சிருச்சுன்றப்ப எல்லாரும் அங்கே அது குட்டி பஞ்சாலியும் ஏதோ ஒரு சில டேர்ம்ஸ் இருக்குது அந்தந்த ஏரியாஸில் ஒரு ஸ்னேக்கு. அது மாதிரி எனக்கு உய்யோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்போ ஷுவர் லைக் இல்லைம்மா இது சான்போவா தான் அப்படின்னு. எனக்கும் ஓகே தான் இருந்துச்சு. ஆனால் மனசுக்குள்ளே ஒரு பயம் இருந்துச்சு. ஓகே இப்போதைக்கு போய் படுத்துங்க, நாளைக்கு காலை உயிரோட இருந்துச்சா பார்ப்போம் அப்படின்ற மாதிரி. சூப்பர். அண்ட் வந்து நீங்கள் எப்படி ஸ்னேக்ஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுங்க? அஃப்கோர்ஸ் இப்போது தெரிஞ்ச ஒரே மாதிரி இருக்கிற ஸ்னேக்ஸும் இருப்பாங்க இல்லையா? அவங்களெல்லாம் எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க? சாரப்பாம்பு, நல்ல பாம்பு ஒரே மாதிரி இருக்கும். நல்ல பாம்பு ஹுட்டை தூக்குனா மட்டும்தான் நல்ல பாம்பு ஜென்ரலாக இருக்கும். உங்களுக்கு சொல்ல தெரியும். நாங்கள் more than years இதுக்குள்ளே ட்ராவல் பண்ணதுனால இந்த ஸ்கேல்ஸ் எல்லாம் வச்சு கிட்ட பார்க்குறப்ப எங்களால் சொல்ல முடியும். பட் தூரத்துலேருந்து பார்க்குறப்ப ஜென்ரல் பப்ளிக் எப்படியோ அதே மாதிரி எங்களுக்கும் இது ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்னேக். மேபி இந்த ரசல் ஸ்வைப்பர் இதெல்லாம் பார்த்து நாங்கள் ஓகே இது இந்த ஸ்னேக் அப்படின்னு ஒரு கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேருந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். மற்றபடி இந்த ரேட் ஸ்னேக், நல்ல பாம்பு இதெல்லாமே வந்துட்டு நாங்களும் கிட்ட போய் பார்த்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணி ஓகே இது இந்த ஸ்னேக் தான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அண்ட் வந்து நம்ம கையில் வந்து ஸ்னேக் ஹோல்ட் பண்ணும்போது நம்ம நெயில்ஸ் பட்டுச்சுன்னா ஸ்னேக்கு வந்து ட்ரிகர் ஆகி நம்மளை பைட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நிறைய கேள்விப்பட்டிருப்பது நிஜமா? பேசிக்கலாக நெயில்ஸ் எல்லாம் கீறுற மாதிரிலாம் நாங்கள் பாம்பை பிடிக்கவே மாட்டோம்.
வி ஜஸ்ட் ஹோல்ட் லைக் இந்த மாதிரி தான். இன்கேஸ் நாங்கள் நெக் லாக் பண்ணுறோன்னா இப்படி லாக் பண்ணுவோம். மற்றபடி ராட் ஸ்னேக்லாம் வந்துட்டு சாரப்பாம்பெலாம் வந்துட்டு ரொம்ப ஜென்டலாக இப்படி ஹேண்டில் பண்ணிட்டுருப்போம். இப்படி தான் நான் ஹோல்ட் பண்ணியிருப்பேன். என்னோடய வீடியோஸ்லேயே பார்த்தீங்கன்னா தெரியும். இஃப் நாட் நான் எட்ஜ் ஆஃப் த டெய்ல் இல்லாமல் கொஞ்சம் மிடில் பார்ட்டில் ஹோல்ட் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ தட் தே வில் பி மோர் கம்ஃபர்டபுள். நம்ம எவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணாமல் இருக்கோமோ அவ்வளோ இதுவாக வந்துட்டு ஸ்னேக் கொஞ்சம் அமைதியாக இருக்கும், அக்ரெசிவ் ஆகாமல். அண்ட் வந்து ஒரு அனிமல் லவ்வராக இருக்கிறதுனால நான் இது கேட்குறேன். நீங்கள் இப்போ ரெஸ்கியூ பண்ண இவ்வளோ ஸ்னேக்ஸில் நீங்கள் நிறைய வெரைட்டி உங்களுக்கு தெரியல, அதில் இந்த ஒரு வெரைட்டி எனக்கு பார்க்கவே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? பார்க்கவே ரொம்ப பிடிக்கும் ஆப்வியஸ்லி ராட் ஸ்னேக், சாரப்பாம்பு. ரொம்ப பெருசாக இருப்பாங்க, ரொம்ப ஸ்பீடாக இருப்பாங்க. அவங்கள வந்துட்டு ரொம்ப மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மித் மேபி எதுவுமே இப்படி சொல்லலாம். சாரப்பாம்பை நிறைய பேர் அடித்து கொல்லக்கூடாதுன்றதுக்காக அதோட வாலில் விஷம் இருக்குது அப்படின்னு மித் இது. பட் அது விஷமே கிடையாது, நான்வெனமஸ் ஸ்னேக். ஸோ அந்த பாம்பு வந்துட்டு ஆனால் ரொம்ப பெருசாக இருப்பானுங்க, பார்த்து எல்லாருமே ரொம்ப பயப்படுவாங்க. ஆனால் ரொம்ப குழந்தைங்க. த திங் நீங்கள் அவங்கள வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஹேண்டில் பண்ணணும். சம்டைம்ஸ் எனிமே கடிச்சிருக்கு இந்த சென்ஸ் அவங்க வந்துட்டு இந்த தோல் உரிக்கிற ஸ்டேஜில் இருப்பாங்க. அந்த டைம்லலாம் வந்துட்டு அவங்களோட விஷன் வந்துட்டு ரொம்ப பிளர்டாக இருக்கும். அவங்க உரிக்கிறப்ப அந்த கண்ணு மேலே இருக்க லேயரையுமே சேர்த்து தான் உரிப்பாங்க. ஸோ அந்த ஃபஸ்ட்டு 5 days அவங்க வந்துட்டு கொஞ்சம் அக்ரெசிவாக இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த விஷன் ப்ராப்பராக இருக்காதுல்ல. என்ன ஆப்ஜெக்ட் கிட்ட வந்தாலும் அது அவங்கள தான் அட்டாக் பண்ண வருது அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சிட்டு கொஞ்சம் டிஃபென்சிவாக பிஹேவ் பண்ணுவாங்க, அக்ரெசிவாக இருப்பாங்க. ஓகே, நீங்கள் இந்த குட்டி சைஸ்லேருந்து பெரிய சைஸ் பாம்பு வரைக்கும் எல்லாமே பார்த்துருக்கீங்களா? லைக் இது வரைக்கும் எவ்வளோ சைஸ் உள்ள, அதாவது ஹெவியும் சொல்கிறேன், லென்த்து எந்த அளவுக்கு உள்ளதை வரைக்கும் ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க? இப்போ ரீசெண்டாக ஒரு 7 feet கோப்ரா ஹேண்டில் பண்ணியிருக்கேன். 7 feet இருக்கும்னு நம்ம பண்ணது 7 feet. ராட் ஸ்னேக், அதாவது சாரப்பாம்பு யூஸ்வலாக ரொம்ப பெருசாக தான் இருப்பாங்க. அவங்களுமே 7 feet, 6 to 7 feet அவ்வளோதான். அண்ட் நம்ம ரீஜனில் இருக்க பாம்பில் இவங்களாம் தான் ரொம்ப பெருசாக இருப்பாங்க. மற்றபடி மலைப்பாம்பு, கிங் கோப்ரா இவங்களெல்லாம் நான் ஷோ பீஸா இந்த ஸ்னேக் பார்க்கில் இந்த மாதிரியானது தான் பார்த்துருக்கேன். மற்றபடி அவங்கள ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது கிடையாது. அண்ட் வந்து இப்போ நீங்கள் ஒரு ஃபீல்டு எடுத்து பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது ஓகே இன்னும் கொஞ்ச நாள் பண்ணலாம், அதுக்கப்புறம் நம்ம இதை விட்டுட்டு அது அடுத்த ஃப்யூச்சரில் என்னன்னு பார்க்கலாம், அந்த மாதிரி ஏதாவது தோணியிருக்கும்? எனக்கு இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் அப்படி தோணுனதே இல்லை. ஏன்னா போக போக இன்னும் நம்ம இதில் இன்னும் சின்சியராக டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணோம் அப்படின்ற ஒரு தாட் மட்டும்தான் வந்திருக்கு. ஏன்னா நாங்கள் பாம்பை ரெஸ்கியூ பண்ணி ரீலோகேட் பண்ணுறோம், அதில் ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குது. அதை விட மேஜராக அந்த இடத்துல மக்களுக்கு புரிய ஆரம்பிக்குது, நம்மளால் அங்கே ஒரு சேஞ்ச் ஏற்படுது. நம்மளாலன்னு சொல்ல முடியாது, அந்த ஹோலாக அவங்களுமே அந்த சேஞ்ச் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வராங்க. அண்ட் அவங்க ரொம்ப லவ் தராங்க, நம்ம மேலே நம்பி இருக்காங்க. அப்படின்றப்ப என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் இதை பண்ணுறேன், எனக்கு ஒரு சேச்சுரேஷன் வர வரைக்கும் பண்ணுறேன், அதுக்கப்புறம் நான் வேறு ஃபீல்டுக்கு ஷிஃப்ட் ஆகிறேன் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு வரலை. அண்ட் வந்து ரெஸ்கியூர் ஹர்னி 2 சிங்கர் ஹர்னி எப்படி ஆச்சு? சிங்கர் ஹரிணி திஸ் இஸ் டூ மச் ஆக்சுவலி. எப்போவுமே மியூசிக் ரொம்ப பிடிக்கும். அண்ட் எனி ஆர்ட் ஃபார்ம்ஸில் இருக்கிறப்ப இட் கிவ்ஸ் யூ அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டிசிப்ளின் இல்லையா? ஸோ எப்போவுமே மியூசிக் ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் இப்போ தான் ஐ ஸ்டார்டட் லேர்னிங். ஓகே, ப்ராப்பராக லேர்ன் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி. அண்ட் தட் வே ஐ எம் பிளெஸ்ட் வித் த பெஸ்ட் குரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்பா தானே? அப்பா இல்லை, ஆனால் அப்பா நல்லா பாடுவார். அவர்கிட்ட இருந்து தான் இதுவும் வந்துச்சான்னு தெரியல. இப்போ அண்ட் ரெஸ்கியூவில் அடுத்து உங்களோட மூவ் என்ன? எங்களுக்கு ஸ்பேஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கணும், நிறைய அனிமல்ஸ் எங்களால் வச்சு பாதுகாக்க முடியணும். ஏன்னா ஐ கேன் சி நிறைய சஃபர் ஆகிறாங்க. நிறைய பேர் வந்துட்டு எங்ககிட்டயுமே ஹெல்ப் கேட்குறாங்க, இந்த அனிமல் நீங்கள் வச்சுக்க முடியுமா அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ரெஸ்கியூ போகிற இடத்துலலாம் வந்துட்டு ஒரு சில ஃபேமிலிஸை மீட் பண்ணுறேன். அந்த ஃபேமிலிஸ்லாம் மீட் பண்ணுறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் கஷ்டப்படுற ஃபேமிலியாக இருப்பாங்க, ஆனால் அவங்க நம்ம மேலே ஒரு பெரிய பிலீஃப் வச்சு அண்ட் அவங்க கொடுக்குற லவ்வெல்லாம் வந்துட்டு எனக்கு இருக்கும். நான் இது வரைக்கும் உங்களுக்காக எதுவுமே பண்ணதில்லை, எதுக்கு எனக்கு போய் நீங்கள் இவ்வளோ லவ் தரீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த டைம்லாம் நான் இதுக்கு டிசர்விங்கானே தெரியாது. ஸோ அந்த மாதிரியான ஃபேமிலிஸ்க்கெலாம் என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்ணணும். ஓகே, ஸோ பெட் வச்சுருக்கவங்க கூட சம்டைம்ஸ் அது வந்து கொஞ்சம் அவங்க நல்ல மூடில் இருக்கும்போது அதை வந்து என்ஜாய் பண்ணுறது, அதுக்கப்புறம் அவங்கள அடிக்கிறது, இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி பாம்பு கொல்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்பொழுது இந்த ஒரு ஃபீல்டில் நீங்கள் இருக்கீங்க, சர்வீஸில் இருக்க பொழுது அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க?
நிறைய பேர் இப்போ அனிமல்ஸ்க்கு நிறைய லவ் தராங்க. அண்ட் ஆல்சோ இப்போ என்னென்னா லைக் இப்போ அனிமலுக்கு அலர்ஜெட்டிக் பர்சன்ஸ்லாம் இருக்காங்க. நாங்கள் போகிற வில்லேஜஸ்லலாம் ஸ்னேக் பைட்டால் உயிரிழப்புகளுமே இருக்குது. ஓகே, ஸோ அங்கே வந்துட்டு அவங்களுக்கு அதை பார்த்து இருக்கிற பயத்தை நீங்கள் பயப்படக்கூடாது, இல்லை இப்படி ஹார்ம் பண்ணக்கூடாது அப்படின்றது நம்மளால் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்ல முடியாது. இட் இஸ் அ ப்ராசஸ். கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த எவால்யூஷனுக்கு நம்ம போவோம். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம போக முடியும். ஸோ ஒன் திங் ஐ கேன் டெல் இஸ் உங்களுக்கு அனிமல் பிடிக்கணுன்றது நான் சொல்லலை. பட் தென் இந்த பூமி வந்துட்டு எல்லா லிவிங் பீயிங்ஸ்க்கு ஆனது. அதனால் வந்துட்டு எந்த அனிமலையுமே டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அன்டில் அது உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளமாக மாறுற வரைக்கும் அதை அடிக்கிறதோ இல்லை அதை டிஸ்டர்ப் பண்ணுறதோ இரிட்டேட் பண்ணுறதோ இந்த மாதிரியான இது மட்டும் வேண்டாம். ஐ திங்க் இதை நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. பட் ஒரு சிலர். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் வேல்யூபிள் டைம். அண்ட் நீங்கள் சொன்ன நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு கண்டிப்பாக நல்லபடியாக போய் சேரும். அண்ட் நீங்களுமே நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் வேணும்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா, நிச்சயமாக அது எல்லாமே பெருசாக அமையும். அண்ட் எங்கள் சைட்லேருந்து எல்லா சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் வேல்யூ. தேங்க்யூ ஸோ மச். மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. Holidays nale, adu namma GT Holidays da. You know you are special when you're with GT Holidays. நிறைவான தருணங்கள் NAC ஜுவல்லர்ஸுடன்.